வேதத்தில் உள்ள வெளிப்பாட்டு அறிவு கூட கூட மகிழ்ச்சியும் கூடும், உடலுக்கு ஆரோக்கியமும் கூடும். காரணம், வேம வார்த்தையை கண்டடைகிறவன் உடலுக்கெல்லாம் ஜீவன் ஆரோக்கியம்னு போட்டிருக்கு. கண்களின் ஒளி இருதயத்தை பூரிப்பாக்கும், நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும்னு போட்டிருக்கு. அது மாத்திரமல்ல, கனவு உடையவன், எதிர்காலத்தை அறிந்தவன் எதிர்நீச்சல் போட கற்றுக்கொள்ளுகிறான். காரணம், அவனுக்கு தெரியும் இக்காலத்து பாடுகள் இனி வரக்கூடிய மகிமைக்கு ஒப்பிடப்படத்தக்கவைகள் அல்ல. ஆண்டவராய் இயேசுவுக்கு சிலுவையில் அறையப்பட போறோம், கொலை பண்ணப்பட போறோம்னு தெரியும். அதே நேரத்துல 3ஆம் நாள்ல உயிர் தெழுவேன், துரைத்தனங்களை அதிகாரங்களை உரிந்து கொண்டு சிலுவையில வெற்றி சிறப்பேன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். தேவனுடைய செயலின் முடிவு அறிந்தவன் உபத்திரவத்துல பொறுமையா இருப்பான், நம்பிக்கையில சந்தோஷமா இருப்பான், ஜெபத்துல உறுதியாய் தரித்திருப்பான். நல்லா கவனிங்க, வெளிப்பாட்டு அறிவை எப்படி பெற்றுக்கொள்வது, ஏன் வெளிப்பாட்டு அறிவை தேவன் தருகிறார், அதான் நான் யோசேப்பு நேரத்தில் சொல்ல விருப்பப்படுகிறேன். மீனிங் ஃபார் ரிவீல், வெளிப்பாடு என்றால் என்ன? டு மேக் சம்திங் நோன் தட் வாஸ் சீக்ரெட் ஆர் அன்னோன் பிஃபோர். ரகசியமாக இருந்த அல்லது அறியப்படாத ஒன்றை தெரிய செய்வது, வெளிப்படுத்துவது. டு ஷோ சம்திங் தட் வாஸ் ஹிடன் பிஃபோர், மறைந்திருக்கும் ஒன்றை காண்பிக்கிறது, புலப்படுத்துவது. ஏன் தேவன் காரியங்களை மறைத்து வைத்திருக்கிறார் வேதத்தில் அப்படின்னா, காரியத்தை ஆராய்வது ராஜாக்களுக்கு மேன்மை, காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை, காரியத்தை ஆராய்வது ராஜாக்களுக்கு மேன்மை. வேத காரியங்களே வேதத்தின் வெளிச்சத்திலே, ஏன்னா கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம். இந்த பிரகாசமுள்ள மனக்கண்கள், வெளிப்பாட்டு அறிவு நமக்கு வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில மேன்மையை கொண்டு வருகிறது. ஏன்னா தம்முடைய காருண்யத்தினாலும் தம்முடைய மகிமையினாலும் அழைத்தவரை அறிகிற அறிவினாலே இம்மைக்கும் அருமைக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது தந்தருள்ளதும் அன்றி இச்சையினால் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபங்களுக்கு பங்குலூர்களாகும் பொருட்டு என்று வேதம் சொல்லுகிறது 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்துல. அப்ப ஏன் ஆண்டவர் மறைக்கிறாரா? வேதம் சொல்லுகிறது, ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு அதை வெளிப்படுத்தினார். வேதத்துல எகிப்துல பெரிய பெரிய ஞானிகள்லாம் இருந்தாங்க, மந்திரவாதிகள், ஞானிகள், குறி சொல்கிறவர்கள் எல்லாரும் இருந்தாங்க. ஆனா 30 வயது உள்ள வாலிபன் ஆகிய யோசேப், கிட்டத்தட்ட ஒரு வாலிபனுக்கு தேவன் வெளிப்படுத்தினார். ஏன்னா உள்ளவைகளை அவமாக்கும்படி இல்லாதவைகளை இழிவானவைகளை தெரிந்து கொள்கிறார், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமானவர்களை தெரிந்து கொள்கிறார். எப்படி வெளிப்படுத்துகிறார் என்ன ஒரு 7 காரியங்களை நான் வேகமாய் சுருக்கமாய் சொல்ல விருப்பப்படுகிறேன். வெற்றியடைய பண்ணி அவர் தம்மை வெளிப்படுத்துகிறார், அவருடைய ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார். 2 கொரிந்தியர் 2:14, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறார். வெற்றியின் மூலமாய் அவர் தம்மை வெளிப்படுத்துகிறார், தம்முடைய நாமத்தை வெளிப்படுத்துகிறார். எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு நம்மை கொண்டு அவரை அறிகிற வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க, தாவீதுக்கு தெரியும் கோலியாத், இஸ்ரவேலிலே தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் யாவர் அறிந்து கொள்ளும்படி வெளிப்படுத்தும்படி இந்த நாள்ல இந்த விருத்த சேதனம் இல்லாத கோலியாத் எனக்கு தருவான்னு சொல்லி வெற்றி மூலமாய் தன்னை வெளிப்படுத்துகிறவர். ஆபிரகாம் ஒருவனாய் இருக்கையில் அவனை அழைத்து ஆசீர்வதித்து அவன் வெற்றி பெற செய்து சீமானாய் மாற்றி செல்வந்தனாய் மாற்றி, என் சிநேகிதன் என்னோடு ஒருத்தன் பழகினால் அவன் எப்பேற்பட்ட சீமானாய் செல்வந்தனாய் மாறுவான், பூமி தாங்கக்கூடாத அளவு நான் அவனை ஆசீர்வதித்தேன் என்று அவர் வெளிப்படுத்தினார். 2வது, எப்படி அவர் தம்மை வெளிப்படுத்துகிறாராம்? அற்புதங்களினால் தம்மை வெளிப்படுத்துகிறார். அப்போஸ்தலர் 2:22, இஸ்ரவேலரே நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள், நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். அற்புத அடையாளங்களாய் தம்மை வெளிப்படுத்துகிறார். நீங்க காண ஒரு கல்யாணத்துல யோவான் 2ஆம் அதிகாரம் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார் இயேசு மூலமாய். நல்லா கவனிங்க, தம்முடைய மகிமை அற்புத அடையாளம் மூலமாய் தண்ணீரை ரசமாக மாற்றி, டேஸ்ட்லெஸ் சுவையில்லாத வாழ்க்கையை சுவையாக மாற்றுகிறவர்.
மனமில்லாத வாழ்க்கையை மனமாய் மாற்றி அங்க தம்மை வெளிப்படுத்துகிறார். மூணாவது, இயேசு மூலமாய் பிதா வெளிப்படுத்தினாராம். ஜீசஸ் இஸ் தி பெர்ஃபெக்ட் ரெவலேஷன் ஆஃப் ஃபாதர் காட். தேவனை யோவான் 1:18 ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனை அவரை வெளிப்படுத்தினார். நீங்க பிதாவை பார்க்கணும்னா இயேசுவை பார்த்தா, இவரே அவருடைய தன்மையின் சொரூபம், மோல்டட், வார்த்து வடிவமைக்கப்பட்டவர். மத்தேயு 13:35 என் வாயை உவமையினால் திறப்பேன், உலக தோற்று முதல் மறைபொருளானவர்களை வெளிப்படுத்துவேன் என்று தீர்க்கதரிசி உரைக்கும் நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அப்ப நல்லா கவனிங்க, இயேசு மூலமாய் பிதா வெளிப்படுகிறார். 2 தீமோத்தேயு 1:10 கூட நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதனாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. இவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கம் ஆக்கினார். பிதா எப்போ வெளியரங்கம் ஆகிறாராம்? இயேசு என்கிற தன்னுடைய குமாரன் மூலமாய்தான். இயேசுவை பார்க்கிற இயேசு நல்லவர், வியாதியை கொடுக்கிறவர் அல்ல. ஒருத்தருக்காவது வியாதி கொடுக்கல. சுகவாழ்வை விரும்புகிறவர். ஒருத்தரையாவது மட்டம் தட்டலை. என்னை விட டாப்புக்கு போகணும்பா, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை செய்வான், இவைகளை பார்க்கல அதிகமாய் செய்வான்னு வெளிப்படுத்தினார். அப்போ வெற்றி மூலமாய், அற்புதங்கள் மூலமாய், இயேசு மூலமாய் வெளிப்படுத்தினவர். இப்ப பாத்தீங்கன்னா அன்பு மூலமா இல்லாட்டி ஆவியானவர் மூலமாய் வெளிப்படுகிறார். வெளிப்படுத்தல் 1:1 திவ்ய வாசகன், அன்பான சீஷன் மார்பிலே சார்ந்திருந்தவர். 1:1 பாத்தீங்கன்னா சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவர்களை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி நம்முடைய ஊழியக்காரனா யோவானுக்கு வெளிப்படுத்தின விதமான விசேஷம். திவ்ய வாசகனாகிய, தெய்வீக வாசகனாகிய யோவான். அப்ப அவருடைய அன்பை அறிய 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 வெளிப்பாடு அதிகமாக கிடைக்கும். 2 கொரிந்தியர் 2:9-11 அதான் எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய தோன்றவும் இல்லை. நமக்கு தேவன் அவைகளை தமது ஆவியினால் வெளிப்படுத்தினார். ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களை ஆராய்ந்திருக்கிறார். மனுஷனுள்ள ஆவியன்றி மனுஷர்கள் எவன் மனுஷனுக்குரியவர்களை அறிவான்? இப்படி போல தேவனுடைய ஆவியன்றி ஒருவனும் தேவனுக்குரியவர்களை அறிய மாட்டான். ஆவியானவர் அழகாக அவரோட கனெக்ட் ஆகும்போது நம்ம ஃபியூச்சர் எப்படி இருக்கும், அவரை நம்மள போய் 430 வருஷம் கழிச்சு ஒரு சந்ததி எப்படி இருக்குன்னு சொல்றாரு. 8 தலைமுறை 7 தலைமுறை தாண்டி தாவீதுக்கு சொல்றாரு, நித்திய விளக்குன்னா இயேசுவும் சந்ததியில வருவார்னு சொல்றாரு. இப்போ நல்லா கவனிங்க. அப்போ ஆவியானவர் மூலமா இல்லாட்டி அவருடைய அன்பை அறிய அறிய திவ்ய வாசகனாக யோவானுக்கு வெளிப்பாடு கிடைத்தவள நமக்கு கிடைக்கும். 4வது ஆராதனை மூலமாய் ஏற்கனவே 8:2 வாசம் பகைகனை பழிகாரனை அடக்கி போட தேவனுடைய சத்துருக்கள் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினேன். அப்போ நல்ல கவனிங்க, குழந்தைகள் பாலருக்கு ஞானிகளுக்கும் கல்வி மானிகளுக்கும் வெளிப்படுத்த குழந்தைகள் பலன் வெளிப்படுத்தினார். அப்போ நல்ல வெளிப்பாட்டு அறிவு. யூதாவிலே தேவன் அறியப்பட்ட சுரமண்டலத்திலே நான் என்னை வெளிப்படுத்துவேன். ஆராதனை தேவனை அதிகமான வெளிச்சத்தை கொண்டு வரும், வெளிப்பாட்டு அறிவு கொண்டு வரும். வார்த்தை மூலமாய் தம்மை வெளிப்படுத்துகிறார். 1 சாமுவேல் 3:21 கர்த்தர் பின்னும் சீலோவிலே தரிசனம் தந்திருளினார். கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். வார்த்தையின் பிரசித்தம் வெளிச்சம் பேதைகளை உணவு உணர்வுகளாய் மாற்றும், பேதைகளை ஞானிகளாய் மாற்றும். இன்னும் பார்த்தீங்கன்னா தீத்து 1:4 ஏற்று காலத்தில் நம்முடைய இரட்சகராகி தேவனுடைய கட்டளையின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட பிரசங்கத்தினாலே நம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்தினார். இன்னும் ரெஸ்டோரேஷன் மூலமாக தம்மை வெளிப்படுத்துகிறார். எப்படி வெளிப்படுத்துகிறாரா? இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்து மறுபடியும் மன்னிப்பின் மூலமாய், ரெஸ்டோரேஷன் மூலமாய். யோவான் 21:1 போட்டிருக்கு. இவைகளை கொடுத்து இயேசு திபேரியா கடற்கரையில மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின விவரமாவது அவங்கள்ட்ட போய் அன்பா பேசி மறுபடியும் தோல்வி, மறுபடியும் மீனை கொடுத்து 153 பெரிய மீன்களை கொடுத்து என்னை நேசிக்கிறாயான்னு கேட்டு அவனை மன்னித்து அவனை அரவணைத்து பட்சமாய் பேசி தம்மை வெளிப்படுத்துகிறார். ஸோ ரெஸ்டோர் பண்ணி கூட வெளிப்படுத்துகிறார். சோர்ந்து போய் களைத்து போய் ஆண்டவர்கிட்ட போயிடலாம், எதுக்காப்பான்னு சோர்ந்து போய் நிலைமையில் நீங்கள் இருந்தால் கூட உங்களை அன்பாய் அவர் தன்னை வெளிப்படுத்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார், தயை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. தொடர்ச்சியா நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பிதாவே உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். தேவனுடைய வெளிப்பாட்டு அறிவை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவர். அவரை அறிகிற அறிவிலே வளருங்கள் என்று பேதுரு சொன்னபடி
அவரை அறிகிற அறிவிலே வளரும் பொழுது இம்மைக்கு இந்த ஜீவனுக்கு வேண்டிய யாவற்றையும் திவ்ய வல்லமையானது தந்தருளதும் என்ற வார்த்தையின்படி வெற்றி மூலமாய் வெளிப்படுத்துகிறீர், அற்புதங்கள் மூலமாய் வெளிப்படுத்துகிறீர், சொந்த குமாரனாக இயேசு மூலமாய் வெளிப்படுத்துகிறீர், ஆவியானவர் மூலமாய், அன்பின் மூலமாய், ஆராதனை மூலமாய், வார்த்தை மூலமாய் கர்த்தாவே இன்னுமா ரெஸ்டோர் பண்ணி மறுபடியும் எங்களை பழைய நிலைமைக்கு கொண்டு வந்து ஆண்டவரே எங்களை வெற்றி அடைய செய்து, இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்து எங்களை வெற்றி அடைய செய்து எங்களை நம்முடைய வெளிப்பாட்டை தருவதற்காக நன்றி. ஜனத்தை ஆசீர்வதி. விடுதலை, சுகம், ஜீவன், ஆரோக்கிய மேன்மை உண்டாவதாக. பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படுவதாக. நல்ல வாகனங்கள் வாங்கட்டும், நல்ல இடங்களை வாங்கட்டும், வீடுகளை வாங்கட்டும், திருமண தடைகள் நீங்கி திருமணம் நடக்கட்டும், உடல் சோர்வு பலவீனங்கள் விலகட்டும், உற்சாகத்தால் நிரப்பும், சோர்ந்து போன ஊழியர்கள் எழும்பட்டும். ஆண்டவரே, ஆண்டவர் மனைவி பிள்ளைகள் குடும்பங்களை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வெள்ளிக்கிழமை நீங்கள் லைவ் ப்ராஃபஸிக்கு வாங்க. சண்டே மெசேஜை பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத பண்ணுங்க. காட் பிளஸ் யூ.